முதல்ல இவிஎம் வச்சு பறிச்சாங்க, இப்ப வாக்காளர் பட்டியலே வச்சு பறிக்கிறாங்க. இவிஎம் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் பறிச்சிட முடியல. தோத்தானுங்கல்ல, 43 தொகுதி இழந்தானுங்கல்ல ஊபில, அயோத்தியிலே தோத்தானுங்கல்ல. உடனே பாக்குறாங்க அடுத்த கட்டமா என்ன பண்றது? பண்றா இந்த இடத்துல. அது முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் 2019 எழுதிட்டேன். தீவிரப்படுத்துறாங்க. அதான் 1 கோடி பேர் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டனர் அப்படின்றாங்க. அதான் ஒரு மக்களவைக்கும் 1,71,000 ஓட்டுகளை சேர்த்திருக்கிறான் மராட்டியத்துல. ஒரு மக்களவை தொகுதிக்கும் 1.25 லட்சம் ஓட்டு. அதுவே ஒரிசால 2 லட்சம் ஓட்டு. அதுவே ஆந்திரால 1,99,000 ஓட்டு. மகாத்மா காந்தி சொன்னது என்னது, இவங்க செய்யறது என்னது? எப்படி திருடாங்க பாருங்க. இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. என்னுடைய வாக்குரிமையை நான் செலுத்துறேனே அது சரியா பதிவாகுதான்ற ஆதாரமே இல்லாத ஒரு இவிஎம் மிஷின், ஆளே இல்லாத வாக்காளர் பட்டியல், இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நான் ஜெயிச்சேன், நான் ஃபேமஸ், உலகமே என்ன மதிக்குது, என்ன நான் விஸ்வகுரு குசு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான் அந்த மோடி. நீங்க ஒரு தொகுதியில நிரூபிக்க முடியுமா உன்னால நீ ஜெயிச்சத? உன்னால வாரணாசி தொகுதிய ராகுல் காந்தி காட்டிட்டார். மாதேவபுரா நான் நின்று ஜெயிச்ச என்னது வாரணாசி தொகுதி, அந்த தொகுதியில பார்ப்போம் அப்படின்னு மோடியால சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? அந்த இடத்துல ஆராய்வோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதிநிதி வச்சு அதை பார்த்துவோம். என்ன ஆக போகுது? ஒரு 100 பேரை போட்டோம்னா ஒரு மாசத்துல முடிச்சிடலாம். பண்ணா அப்ப தெரியும் இந்த மோடி ஜெயிச்சது எப்படின்ட்டு. ஏன்னா அங்க யாரும் இவருக்கு ஓட்டே போடல. இவன் தான் போட்டுக்காரன் வாழ்க்கையை கெடுத்தாரு, நெசவாளர் வாழ்க்கையை கெடுத்தாரு, சிறு சிறு வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் குட்டிச்சவராக்கினாரு. ஓட்டு போறது வேற யார் இருக்காங்க வாரணாசியில? புரியுதுங்களா? ஆக பெரிய ஒரு மோசடிய ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருக்கிறான். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபட்டான். அதான் இது நடந்திருக்கு.